மேலும் கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம். செய்தியாளர் தாயுமானவன் இணைப்பில் இணைகிறார். தற்போது ரயில்வே துறை சார்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? தாயுமானவன், தற்போது அந்த பகுதியில் கேட் கீப்பராக இருந்தவரை பணி நீக்கம் செஞ்சுட்டாங்க. தற்போது பாதுகாப்பு குழு விரைந்து கொண்டிருக்கிறாங்க. தற்போது அந்த கேட் கீப்பர் பொதுமக்கள் தாக்கியதால் அவரை பாதுகாப்பான ஒரு அறையில் தங்க வைக்கப்பட்டு அவரிடத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இது மனித தவறு தான் அப்படிங்கிறத ரயில்வே துறை சார்பில் அதிகாரப்பூர்வமாக எப்போ தெரிவிப்பாங்க? இல்லை அதுதான் உண்மையான விஷயமா? விவரங்கள் என்ன தாயுமானவன்? இன்று காலை முதலே பார்த்தோம் என்றால் இந்த விவகாரத்துல மாறி மாறி தகவல்கள் வெளியாகி இருந்தது. நேரில் பார்த்தவர்கள் அனைவருமே இது ஒரு இன்டர்லாக் செய்யப்பட்ட ரயில்வே கேட் எனவும் தாமாகவே ரயில்வே கேட் மூடி இருக்க வேண்டும், ஆனால் ரயில் வரும்போது கேட் மூடப்படாததால தான் சம்பந்தப்பட்ட அந்த பள்ளி வேனானது தண்டவாளத்திற்கு சென்றதாக எல்லாம் சொல்லியிருந்தார்கள். இதற்கு ரயில்வே தரப்புல முதற்கட்டமான விசாரணையில மறுப்பு என்பது அளிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த விபத்து நடைபெற்ற பகுதி என்பது கடலூர் மாவட்டம், கடலூர் மற்றும் ஆலப்பாக்கத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய ரயில்வே லெவல் கிராசிங் 170 என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி என்பது மேனுவல் லாக்கிங் டெக்னிக் தான் இதில் பயன்படுத்தப்படுது. இதற்காக அங்கு ரயில்வே கேட் கீப்பர் ஒருத்தரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பங்கஜ் சர்மா என்ற பெயர் கொண்ட நபர் அங்கே பணியாற்றி வருகிறார். இந்த சம்பந்தப்பட்ட இந்த ரயிலானது கடலூரில் இருந்து மயிலாடுதுறை நோக்கி செல்லக்கூடிய பயணிகள் ரயிலாக இருந்து வருகிறது. இந்த ரயிலானது வரும்போது சிக்னலின் அடிப்படையில அந்த பங்கஜ் சர்மா என்று இருக்கக்கூடிய அந்த லெவல் கிராசிங்கில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த பணியாளர் உடனடியாக கேட்டை மூடி இருக்க வேண்டும். ஆனால் சிக்னலின் அடிப்படையில அவர் கேட்டை மூடவில்லை என்றவும் தகவல்கள் என்பது வெளியாகி இருந்தது. இந்த விசாரணையின் அடிப்படையில தான் அந்த சம்பந்தப்பட்ட அந்த ரயில்வே ஊழியர் பங்கஜ் சர்மா பணி நீக்கம் செய்யப்பட்டதாக தகவல்கள் என்பது ரயில்வே தரப்புல வெளியிடப்பட்டிருந்தது. மேலும் மனித தவறு இதில் இருக்கிறதா என்பது தொடர்பான விசாரணையும் ரயில்வே துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வராங்க. குறிப்பா இந்த விபத்தினால 2 பள்ளி மாணவர்கள் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறாங்க. மேலும் 3 படுகாயங்களோடு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் மாணவர்களுடைய பெற்றோர்கள் தன்னிச்சையாக வெகுண்டெழுந்து அந்த கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவை தாக்க முயன்றிருந்தாங்க. இதன் காரணமாக ஒரு பரபரப்பான ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருந்தது. இதற்கு மத்தியில தான் அந்த சம்பந்தப்பட்ட பங்கஜ் சர்மாவை பத்திரமாக மீட்டு ஒரு அறையில ரயில்வே அதிகாரிகள் அமர வைத்து அவரிடம் விசாரணையை துவங்கி இருக்கிறாங்க. குறிப்பா இவருக்கு சிக்னல் என்பது எப்போது வந்திருந்தது? குறிப்பா இந்த விபத்து என்பது காலை 7:45 மணிக்கு நடந்ததாக சொல்லப்படுகிறது. இவருக்கு அந்த ரயில் கேட்டை மூடுவதற்கு எப்போது சிக்னல் கிடைத்தது? இவர் எத்தனை மணிக்கு அந்த கேட்டை மூடினார்? இரண்டுக்கும் உண்டான அந்த கால அவகாசம் எவ்வாறாக இருந்தது? குறிப்பாக அந்த சம்பந்தப்பட்ட பணியில அவர் இருந்தாரா? அதே போல் பணியில் இருக்கும் பட்சத்துல இந்த வேன் எப்போது அந்த லெவல் கிராசிங்கை கடந்து தண்டவாளத்திற்குள் நுழைய முயன்றது என்பது தொடர்பான விசாரணை எல்லாம் ரயில்வே தரப்புல மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விசாரணைக்கு பிறகாக ஒரு விரிவான அறிக்கையும் வெளியாக இருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. குறிப்பாக மனித தவறு நிகழ்ந்திருப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. காரணம் என்னவென்றால் இந்த பங்கஜ் சர்மா பணியில் இல்லை என தொடர்ச்சியாக மக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தாங்க. அந்த லெவல் கிராசிங் பகுதியில அந்த பங்கஜ் சர்மா பணியில ஈடுபடவில்லை எனவும் கேட் என்பது மூடப்படாத நிலையில தான் அந்த பள்ளி வேன் என்பது தண்டவாளத்திற்குள் நுழைந்ததாக அங்கு நேரில் சம்பவத்தை பார்த்தவர்கள் ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறாங்க. அவர்களிடமும் இந்த தொடர்பான விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணைக்கு பிறகாகத்தான் ஒரு விரிவான ஒரு முடிவு என்பது வெளியாகும் என தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, பாதிக்கப்பட்ட நபர்களை பொறுத்தமட்டில் 4 குழந்தைகள் ஓட்டுநரோடு தனியார் பேருந்துல சென்றிருந்த நிலையில தான் இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. ரயில் மோதி விபத்து ஏற்பட்டதுல சாருமதி மற்றும் நிமலேஷ் என்ற 2 மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம அண்ணாதுரை என்ற அருகில் இருக்கக்கூடிய நபர் ஒருவர் மீட்பு பணிக்கு சென்ற நிலையில் அவரும் மின்சார உயர் தாக்கி பாதிக்கப்பட்ட நிலையில தீக்காயங்களோடு கடலூர் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல் மற்றொரு மாணவரான விஸ்வேஷ் என்ற மாணவர் பலத்த காயத்தோடு ஜிப்மர் மருத்துவமனையில தற்போது உயர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த சம்பவத்திற்கு மற்றொரு காரணமாக இருந்த பள்ளி வேன் ஓட்டுநர் சங்கர் என்பவர் தலை மற்றும் கழுத்து பகுதியில அடிபட்டு தற்போது
தீவிர சிகிச்சை பிரிவுல கடலூர் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. மருத்துவத்துறையின் சார்பில் இந்த அறிவிப்பு என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அனைவருக்கும் தேவையான அனைத்து விதமான சிகிச்சைகளையும் வழங்குவதற்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் அதற்கான பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. தேவையின் அடிப்படையில கூடுதலாக ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்களையும் நியமித்து அது தொடர்பான சிகிச்சை அளிப்பதற்கும் இங்கே ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நம்மிடையே தகவலை தெரிவித்திருந்தார். தொடர்ந்து இப்படியான ஒரு சூழலை தான் தற்போது ரயில்வே ஒருபுறம் பாதிக்கப்பட்ட பகுதியில அந்த மீட்பு பணிகள்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. காரணம் என்னவென்றால் இது ஒரு பிரதானமான பகுதி. தென் மாவட்டங்கள் செல்லக்கூடிய பெரும்பாலான ரயில்கள் இந்த வழித்தடத்துல இயக்கப்பட வேண்டிய சூழல் இருக்கிறது. காலை 7:45 மணி முதலே பல ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தென் மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய ரயில்கள் சிதம்பரம் வரையிலும், அதே போல் இந்த வட மாவட்டங்களில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு நோக்கி செல்லக்கூடிய ரயில்கள், சென்னையிலிருந்து செல்லக்கூடிய ரயில்கள் அனைத்துமே கடலூர் வரையிலும் என நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஆங்காங்கே ரயில்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக ஒருபுறம் அந்த ரயில்கள்ல பயணம் மேற்கொள்ளக்கூடிய பயணிகள் கடுமையாக அவதிக்கு ஆளாகி இருக்கிறாங்க. எனவே ரயில் இயக்கத்தை சீராக மேற்கொள்வதற்கு ரயில்வே இருப்பு பாதையை பணிகளை விரைந்து முடிப்பதற்கு ரயில்வே நிர்வாகம் அதற்கான பணியாளர்களை நியமித்து தற்போது பணிகள்ல ஈடுபட்டு வராங்க. தற்போது 100க்கும் மேற்பட்டோர் அந்த இருப்பு பாதை சீரமைப்பு பணிகள்ல ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. ரயில் மோதி விபத்து ஏற்பட்டதுல வேனுடைய பாகங்கள் ஆங்காங்கே ரயில் தண்டவாளத்தை சிதறி கடக்கக்கூடிய ஒரு சூழல அவற்றை பத்திரமாக அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள்ல இங்க இருக்கக்கூடிய ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. அதே மாதிரி வேன் மோதி விபத்து ஏற்பட்டதுல மின்மயமாக்கல் அதாவது எலக்ட்ரிபிகேஷன் ஒர்க்ஸும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே மின்சார ஒயர்கள் அருந்து கிடக்கின்றன. எனவே இங்கே மின்சாரம் என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கான பணிகளையும் ரயில்வே நிர்வாகம் உடனடியாக மேற்கொண்டு வருகிறது. இன்று மாலைக்கு மேல்தான் இந்த பணிகள் என்பது நிறைவு பெற்று ரயில் இயக்கம் என்பது சீராக இருக்கும் என ரயில்வே நிர்வாகத்தின் சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே சமயம் எவ்வளவு நேரம் இந்த பணிகளை விரைந்து முடித்து மீண்டும் பழையபடி ரயில்களை இயக்க முடியுமோ அதற்கான வழிமுறைகளையும் ரயில்வே நிர்வாகம் மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து அந்த பங்கஜ் சர்மா என்று சொல்லக்கூடிய ரயில்வே ஊழியர் மீது விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. மனித தவறு இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர் கைது செய்யப்படுவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும், Me too, love you. Thank you so much. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.